நம்ம ஹாலிவுட்ல பார்க்கும்போது சில திரைப்படங்கள் வந்து ஒரு வின்டேஜ் மூவிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. அது வந்து சில அற்புதமான உணர்வுகள குடுக்கும். அப்படிப்பட்ட உணர்வை குடுத்த ஒரு படத்த பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். 1994ல வந்த படம். இட்ஸ் குட் ஹேப்பன் டூ யூன்னு ஒரு படம். ரொம்ப ரொம்ப நல்ல படம். ரீல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சீக்வென்ஸ் மட்டும் காட்டியிருந்தாங்க. அந்த சீக்வென்ஸ பார்த்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேத்து அந்த படம் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு உணர்வு கிடைச்சது. மனிதர்களுடைய உணர்வுகள் பத்திய ஒரு படமா இருந்துச்சு. நேர்மை சம்மந்தப்பட்ட படமா இருந்துச்சு. கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி. அவருக்கு வந்து ஒரு பணத்தாசை பிடிச்ச ஒரு ஒய்ஃப். எப்படியாவது பணக்காரி ஆயிரணும், பணக்காரி லைஃப்ப வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில இருக்கிற ஒரு ஒய்ஃப். அவங்க 2 பேரும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை செய்ற, ஒரு சர்வரா வெயிட்ரஸா வேலை செய்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிட்டு. அவனுடைய ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்தாசை பிடிச்சவன். இவன் ஃபுல்லா இவர்ட்ட இருக்க எல்லா காசையும் வந்து திருடிட்டு, அதாவது எல்லா காசையும் வந்து செலவு பண்ணிட்டு, இவள வந்து பேங்க்ரப்சி குடுக்குற அளவுக்கு, மஞ்ச கடுதாசி குடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஏழையாக்கிட்டு போயிட்டான். அந்த வெயிட்ரஸோட வேலைய மட்டும் தான், அந்த ஹோட்டல்ல செய்ற வேலைய மட்டும் தான் நம்பி அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ இவரு என்ன பண்ணா, இவருக்கு ஒரு சின்ன பழக்கம் என்னன்னா, லாட்டரி சீட் வாங்கணும். இப்போ ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, லாட்டரி சீட் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். அது மூலமா ஏதாவது ஒரு வகையில வந்து பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும்போது, இவரு வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் வந்து வாங்குறாரு. வாங்குனோனே ஒரு நாளு அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாரு. சாப்பிட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் குடுக்கணும்ல. அப்ப டிப்ஸ் குடுக்கும்போது கையில சேஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இப்போதைக்கு டிப்ஸ் குடுக்கல. அ நான் இந்த லாட்டரி சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் விழுந்துருச்சுன்னா, நான் வந்து உங்களுக்கு அது ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து நாளைக்கு மறுபடியும் இங்க வந்துட்டு உனக்கு வந்து டிப்ஸ வந்து டபுள் ஆக்கி குடுக்குறேங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு பார்த்தா, அவருக்கு லாட்டரி சீட்ல பெரிய அமௌண்ட் விழுந்தது. கிட்டத்தட்ட $4,000,000 கிட்ட விழுந்தது. இந்திய மதிப்புக்குன்னு பார்த்தா ஒரு 10,00,00,000, 20,00,00,000 விழுந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். பெரிய அமௌண்ட் வந்து பிரைஸ் மணி விழுந்துருது. இவரு என்ன யோசிக்கிறார்ன்னா, அந்த பொண்ணுக்கு நம்ம வாக்கு குடுத்துட்டோம். பாதி பாதி அமௌண்ட்ட வந்து திருப்பி குடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வந்து வாக்கு குடுத்துட்டோம் அப்படிங்கிறனால, அவர் வந்து அத வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக நேர்ல போறாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து பண்றாங்க. ஒய்ஃப் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இவரோட ஃப்ரெண்ட் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா, இ இது சொன்ன வார்த்தைக்காக வந்து ஒரு அமௌண்ட் ஓரளவுக்கு குடுக்கலாம். அதுக்குன்னு இவ்வளோ பெருசு குடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி, ஒரு $5,000 செக் எழுதிட்டு போய் குடுக்கறதுக்காக போறாரு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அந்த என்ன சொல்றதுன்னா, கண்ணாடி வந்து மாத்த முடியாம தல மேல மாட்டியிருக்கும். அந்த பொண்ணு கண்ணாடி வந்து தொங்க விடுறதுக்காக ஒரு செயின் வந்து வாங்கி கொண்டு போய் குடுக்குறாரு. கிஃப்ட் குடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு. எவ்வளோ பிரைஸ் மணிலாம் சொல்லாம, சரி 2 உனக்கு 2 இது குடுக்குறேன், ஆப்ஷன் குடுக்குறேன். 1 நீ உனக்கு குடுக்க வேண்டிய டிப்ஸ வந்து நான் டபுள் ஆக்கி குடுக்குறேன். இல்ல வந்து இந்த ப ஜெயிச்ச பிரைஸ் மணில வந்து ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ல வர? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அந்த பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு எவ்வளோ ஜெயிச்சேன்லாம் தெரியாம வந்து, இல்ல நானு லாட்டரி சீட்ல வந்து கிடைச்ச அமௌண்ட்லயே பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சொன்ன பிறகு இவரு என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு, நீ 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 வந்து அந்த விஷயத்த சொன்னது சரிதான்னு சொல்லிட்டு வந்து, $2,000,000 பிரிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு $2,000,000 குடுத்துறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அத வச்சு அதே நார்மல் லைஃப் தான் வாழுது. ஆனா, ஒரு ஒரு ஹோட்டல் மட்டும் வந்து வ இந்த பொண்ணே வந்து சொந்தமா வாங்கி அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்குது. அந்த ஹோட்டல்ல அந்த பொண்ணு எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு அப்டின்னா, இவரு ஹெல்ப் பண்ணதுனால, இவரோட பேர்ல, அந்த ஹீரோவோட பேர்லயே ஒரு டேபிள் வச்சு, யாராவது சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கவங்களுக்கு அந்த டேபிள்ல சாப்பாடு போடுற அளவுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு. அவளுக்கும் லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அமையல. இவருக்கும் நல்ல லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒய்ஃப் அமையல. இந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த காச வச்சுட்டு பணக்கார லைஃப் வாழணும்னு சொல்லி பணக்காரங்களுக்கு இருக்கிற மீட்டிங்லாம் போயிட்டு வந்து நெறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. நெறைய ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற அமௌண்ட் $2,000,000 போட்டு இன்னும் நெறைய சம்பாதிக்கலாம் அப்டிங்கிற பேராசையில தான் இருக்காங்க. ஆனா இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அந்த பணத்தாசை அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நமக்கு வந்து அதிர்ஷ்டத்துல கிடைச்சிருச்சு. ஆனா இந்த லைஃப்ப மாத்திக்க கூடாது. நம்மளோட கேரக்டர மாத்திக்க கூடாது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த ஒய்ஃப்க்கு என்ன ஆயிருதுன்னா, அ அந்த ஒய்ஃப் வந்து பணத்த ஓடிட்டு இருக்கிற சமயத்துல, இவர் வந்து நார்மலா இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறாங்க. அது கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தாண்டி போகுது. அத வந்து அந்த பொண்ணு இவங்க என்ன வந்து நினைச்சு ஒய்ஃப் என்ன பண்றாங்க, பெரிய ஒரு அஃபேர் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒய்ஃப் வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாரி ஒரு லைஃப்ப வாழணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. நான் லைஃப்ல வந்து பறந்துட்டு போணும். நெறைய சம்பாதிக்கணும். நெறைய காசு சம்பாரிச்சு பணக்கார லைஃப்ப வாழணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒய்ஃப் ஆசைப்படுறாங்க. இவன் சரின்னு கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுறான். கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு வக்கீல்ட்ட போய் வந்து வக்கீல வச்சு பேசும்போது, இவங்க ஜெயிச்ச எல்லா பிரைஸ் மணியும் வந்து வேணும். அப்படின்னு வந்து ஒய்ஃப் வந்து கேஸ கிளைம் பண்ணி, கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒய்ஃப் சைடு போயிரும். அதனால இவங்க 2 பேத்துக்குமே, அதாவது அந்த போலீஸுக்கும் சரி, அதே மாரி அந்த வெயிட்ரஸ் 2 பேத்துக்குமே பணம் இல்லாம 2 பேருமே ஏழையான நிலைமைக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க இந்த கேஸ தோத்த உடனே அந்த வெயிட்ரஸ் என்ன நினைச்சுட்டாங்கன்னா, "உன் லைஃப்ல பாரு இவ்ளோ பெரிய அமௌண்ட் உனக்கு கிடைச்சது. ஆனா என்னால தான் உனக்கு எதுவுமே கிடைக்காம போயிருச்சு." அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரிஞ்சு ஓடிடுறாங்க. இவர் தேடி கண்டுபிடிச்சு போய் பேசும்போது, "எனக்கு பணம் முக்கியம் கிடையாது. எனக்கு பணம் முக்கியமே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த உறவுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற உண்மை தன்மை தான் முக்கியம்.
நேர்மை தான் முக்கியம், சொன்ன வார்த்தை தான் முக்கியம்னு சொன்னோனே, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து அந்த எப்படின்னா, அந்த 2 பேரும் பிரிஞ்சுட்டு மறுபடியும் சேர்ந்துருந்தாங்கல்ல, அந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரியால அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்திரிக்கையில வந்து ஒருத்தர் வந்து ஆர்டிகிள் எழுதுறாரு. என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி நைட் வந்து பிச்சைக்காரன் மாரி வந்து வேஷம் போட்டுட்டு, அவர் வந்து ஒவ்வொரு கதைகள் நைட்டு வந்து கிடைக்கிற ஒவ்வொரு கதைகள வந்து பெரிய ஆர்டிகிளா எழுதி, அது வந்து ரொம்ப பெருசா ஃபேமஸ் ஆகும். உண்மை கதைய வந்து எழுதி ஃபேமஸ் ஆகும். ஸோ, அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து நைட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு, அதே மாரி அது பிச்சைக்காரன் மாரி கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு வந்து அவங்க வீட்டு கதவ தட்டுறாரு. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு சூப் குடுக்குறாங்க. சூப்பு குடிச்சிட்டே வந்து அவர் வந்து அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்கல்ல, அப்போ 2 பேரும் பேசிக்கிற விஷயத்த பார்க்கும்போது, அவங்கள பத்தி வந்து ஒரு பெரிய ஆர்டிகிள் எழுதுறாரு. இந்த அளவுக்கு வந்து அவ வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த பிறகு, கையில எதுவுமே இல்லாதப்பவும் கூட, அவங்க 2 பேத்துக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, அவங்க 2 பேரும் வந்து இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி, அ அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது கூட எனக்கு வந்து அவங்க சாப்பிடறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரெட்டும், சூப்பும் குடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப சுத்தமான மனசுங்கிற விஷயத்தையும், அவங்களுடைய நேர்மைய பாராட்டி அவர் ஒரு ஆர்டிகிள் எழுதுறாரு. அது வந்து அந்த பத்திரிகையில வெளியாகி நியூயார்க்ல இருக்கிற அத்தன மக்களுமே அந்த பத்திரிகைய வந்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றாங்க, எல்லாருமே அவங்களுடைய கையில இருக்கிற காசு $5 $1ன்னு சொல்லி வந்து அத்தன பேருமே லெட்டர்ல வந்து போட்டு எல்லாத்தையும் செக்கா போட்டு அனுப்புறாங்க. அவங்க வந்து இவங்க இவங்க 2 பேரும் வந்து அடுத்த 2, 3 நாள்ல போயிட்டு வந்து இந்த கடைய தொறக்கும்போது, அவங்க கடை ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டரா கிடக்குது. அந்த லெட்டர்ல பார்க்கும்போது அவ்வளோ அமௌண்ட் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 900K அதாவது $9,00,000 வந்து அமௌண்ட் மொத்தமா வருது. மக்கள் குடுத்த காசு. அந்த காச வச்சு இந்த ஹோட்டல மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இவரு என்ன பண்றாரு, மறுபடியும் போலீஸா போய் மறுபடியும் வேலைக்கு போய் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண உடனே அவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமான வாழ்க்கைய மறுபடியும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கதை. இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, இது வந்து நெறைய படம் ஹிந்தியில கூட ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தெலுங்குல கூட ஒரு படம் ரீமேக் செய்யப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணும் பெருசா போகல. ஆனா இந்த திரைப்படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, ஒரு ஹோட்டல்ல போய் பார்க்குற ஒரு பொண்ண, அந்த பொண்ண பார்த்தோனே வந்து அந்த பொண்ணோடைய நல்ல குணத்த பார்க்குறாரு. நல்ல குணத்த பார்த்த உடனே இவனுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. பிளஸ் சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த இது விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா தோணுச்சு. ஏன்னா, அந்த நேர்மைங்கிறது வந்து அவள எல்லாத்துக்கிட்டயும் வரும். அந்த ஒரு டயலாக் கூட படத்துல வரும். இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. யாரா இருந்தாலும் இந்த விஷயத்த செய்ய தானே போறாங்க அப்படின்னு. யாருமே இந்த விஷயத்த செய்ய முடியாது. ஏன்னா, ஒரு கையில வந்து 40,00,000 வைங்களேன். அப்படின்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு ஒரு 20, 25 கோடி பிரைஸ் மணி விழுது. அதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். டிப்ஸுக்கு பதிலா உனக்கு வந்து இந்த லாட்டரி சீட்ல ஜெயிக்கிற பணத்த குடுக்குறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக, அத மறைக்காம போய் குடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு தெரியுங்களா? அந்த எண்ணம் தான் இந்த படத்த வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட வச்சதுன்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து இது நாவலா இருந்துச்சா? இல்ல 1937 இதே மாரி ஒரு படம் வந்திருக்கா? என்னன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் ஆனா அவ்வளவு தூரம் அந்த ஃபீல குடுத்துச்சு எனக்கு. அந்த ரீல்ஸ்ல வந்து அந்த சீன் தான் நான் பார்த்தேன். லாட்டரி சீட்டு ஜெயிக்கிற மாரி நம்ம 2 பேரும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாருல்ல அந்த சீனு. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ஜாய் பண்ணி கட்டி பிடிச்சுக்கிறது அந்த அந்த சீன் தான் வந்து ரீல்ஸ்ல பார்த்தேன். அந்த ரீல்ஸ் வந்து குடுத்த அந்த உணர்வு இந்த படத்த முழுசா பார்க்க வச்சது. ஒரு ஃப்ரேம கூட ஓட்ட விடாம இந்த படம் என்ன பார்க்க வச்சது. ஏன்னா, எனக்கு அந்த ஃபீல் வரணும். கிளைமாக்ஸ்ல வந்து அந்த ஒரிஜினல் ஃபீல நான் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் ஆரம்பிக்கும்போதே ஒருத்தர காட்டுவாங்க. அதான் அந்த பிச்சைக்காரனாட்டம் அந்த வேஷம் போட்டிருந்த அவர் தான் வந்து கதை சொல்லுவார். இந்த ரைட்டர் தான் வந்து கதை சொல்ற மாரி காட்டுவார். ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியா எக்ஸ்ப்ளைன் பண்ணி ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ் இருக்கும்போது போலீஸ் பக்கத்துல நின்னுகிட்டு அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார். இந்த கேரக்டர் என்ன? அதே மாரி அந்த வெயிட்ரஸ் கேரக்டர் என்ன? அப்புறமேட்டு அவர் ஒய்ஃப் கேரக்டர். இந்த 3 பேர வச்சு தான் பேஸ் பண்ணி கதையே. ஆனா, அந்த 3 பேர வச்சு பேஸ் பண்ணி இவ்வளோ அழகான ஒரு கதைய அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உணர்வ குடுத்த படமாக இது இருந்துச்சு. நீங்க தாராளமாக ஒரு முறை பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நம்ம டெய்லியும் வந்து ஒரு 4, 5 படம் பார்க்குறோம். அந்த 4, 5 படம் பார்க்கும்போது, அதில எந்த படம் வந்து நம்மள மனசுக்கு ரொம்ப தொடுதோ, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இந்த படத்த வந்து பேசணும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ, நான் பார்த்த படத்த பத்தி பேசி வச்சுருவோமே. 10 பேர் பார்க்குறாங்களோ, 100 பேர் பார்க்குறாங்களோ, அத பத்தி கவலை இல்ல. பட் ஆனா பார்க்கணும். நம்பளால ஒரு 10 பேர் நல்ல படத்த பார்த்ததா இருக்கட்டுமே! அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். நீங்க தாராளமா பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த படத்த பத்தி என்ன உணர்வு இருக்கோ, அத நீங்க தாராளமா கமெண்ட் எழுதலாம். அத பத்தி இன்னும் நெறைய பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்! ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுடுறேன். நம்ம என்னதான் வந்து நம்மகிட்ட பணம் அப்படிங்கிற விஷயம் வந்தாலும், நம்மளுடைய ஒரிஜினலான பேஸ் கேரக்டர்கள கோர் கேரக்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோர் கேரக்டர மாத்திக்க கூடாது. அது மாத்திக்கலைனாலே நம்ம லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரனா இருப்போம். அதாவது வாழ்க்கையில பணக்காரனா ஆகுறோம் அப்படிங்கிற விஷயத்த விட, மனசுல மிகப்பெரிய பணக்காரனா இருக்கணும்னா, பணம் வந்த பிறகும் அதே மனநிலையில இருக்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார தன்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி, வணக்கம்.